அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க உங்களுடைய வாழ்க்கையில இப்போ போய் கொண்டிருக்கிற சூழ்நிலைமை கடினமா இருக்கலாம். நீங்க நினைத்து பார்க்கலாம், ஆண்டவரே இந்த அற்புதத்தெல்லாம் நானும் என் வாழ்க்கையில அனுபவிச்சிருக்கேன், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா இப்போ போய் கொண்டு இருக்கிற பாதை என்னால நினைச்சே பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கு சுவாமி. உங்க மேல விசுவாசமா இருக்கேன், ஆனா சந்தர்ப்பம் சூழ்நிலைமை சிச்சுவேஷனை பார்க்கும்போது எல்லாமே தளர்ந்து போய் நான் மனம் சோர்ந்து நான் இருக்கிறேன்ட்டுன்னு நீங்க நின்று கதி கலங்கி நீங்க காணப்படலாம். கர்த்தர் உங்களை இடத்துல பார்த்து சொல்கிறார், விசுவாசமாகப்பட்டது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயம். நீங்க பார்க்கல கர்த்தர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில செய்வார்ன்றதை பார்க்கல, கர்த்தர் என்ன உங்களுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறார்ன்றதை பார்க்கல, கர்த்தர் எப்படி அழகா ஆர்கெஸ்ட்ரா பண்ணி எப்படி அழகா டிசைன் பண்ணி உங்களை அந்த இடத்துல வைக்குவார்ன்றதை பார்க்கல. இருந்தாலும் தேவன் மேல நான் விசுவாசமா இருக்கேன். ஏனென்றால் நானும் எப்பவோ மரித்து போயிருக்கணும், நானும் எப்பவோ தேவன் அறியாம எப்படி என்னுடைய வாழ்க்கை தாறுமாறா போயிருக்கணும். ஆனாலும் என்னை தெரிந்து கொண்டார் என்றால், என்னை நடு ரோட்ல ஏதோ ஒரு நம்பிக்கை இல்லாம என்னை கைவிட என் தேவன் என்னை தெரிந்து கொள்ள என்னை அழைத்தார் என்றால், அவர் நிச்சயமாக அவர் என்னுடைய வாழ்க்கையில வைத்ததை கண்கள் காணவும் இல்லை, செவிகள் கேட்கவும் இல்லை, இதயத்துல தோன்றவும் இல்லை. அவ்வளவு வானத்திற்கும் பூமிக்கும் எவ்வளவு உயரமா இருக்கோ அவ்வளவு உயரமா ஆண்டவர் வைத்திருக்கீங்கன்றத உங்களுக்கு என்ன வாக்குத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்காரோ அதை சொல்லி 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 கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துறாங்க. சோர்ந்து போகிற அந்த நேரத்துல கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்போது அது மூலியமா பலப்படுவீங்க. நீங்க பார்க்காததன் மூலியமாக கர்த்தர் நீங்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில செய்து முடிக்க அவர் வல்லமுள்ள தேவனா இருக்கிறார்.